ஒரு தமிழ் பையன் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனியான கூகுளையே சேலஞ்ச் பண்றான். அண்ட் ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுளே அதை ரீப்ளேஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் தட் பர்சன் இஸ் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பர்ப்ளெக்சிட்டி. பிஃபோர் அவரோட ஃபுல் ஜேர்னியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஏஐ கண்டென்ட் தேவைன்னா ஜஸ்ட் ஃபாலோ ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பாத்தீங்கன்னா லைக் பார்ன் அண்ட் பாட்டப் இன் சென்னை தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மாதிரி தான் அவரோட ஏர்லி லைஃபும் இருக்கு. பட் அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா எப்பப்போ அந்த ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸை கிராஸ் பண்ணி போறாங்களோ அப்பப்போ அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் கிட்ட சொல்லுவாங்க லைக் இங்க தான் நீ காலேஜ் படிக்க போறேன்ட்டு. ஸோ இதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐஐடி மெட்ராஸ் லைக் இன்டெகிரேட்டட் கோர்ஸான பிடெக் அண்ட் எம்டெக் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2017 கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் 2018 பாத்தீங்கன்னா லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஹெச்டி பண்றதுக்காக லைக் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பர்க்லில ஜாயின் பண்றாரு. அண்ட் இங்க இருந்து தான் அவரோட லைஃபே சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். அவர் பண்ண அந்த பிஹெச்டில பாத்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அதுல தான் அவர் ஸ்பெஷலைசேஷன் பண்றாரு. அண்ட் அதே இயர்ல பாத்தீங்கன்னா லைக் ஓப்பன் ஏஐல ஒரு 4 months இன்டர்னா ஜாயின் பண்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 yearsல லைக் ஃப்ரம் 2019 to 2021 ஒரு ரிசர்ச் இன்டர்னா டீப் மைண்ட் அண்ட் கூகுள்ல ஒர்க் பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் செப்டம்பர் 2021 ஃபுல் டைம் எம்ப்ளாயியா ஓப்பன் ஏஐல ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற இங்கதான் அவர் வந்து ஜிபிடி மாடல்ஸ் பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் ஆகஸ்ட் 2022 ஓப்பன் ஏஐல இருந்து ரிலீவ் ஆகுறாரு. அண்ட் ஜஸ்ட் ஒரு 4 months அப்புறம் லைக் டிசம்பர் 2022 அவர் வந்து இந்த perplexity.ai ரிலீஸ் பண்றாரு. இந்த இடத்துல எனக்கு ஒண்ணு சின்னதா ஆடா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா நவம்பர் 30, 2022 ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த பர்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணது, விச் இஸ் ரிலீஸ்ட் ஆன் டிசம்பர் 7, 2022. ஜஸ்ட் ஒரு 7 days கேப்ல எப்படி இவ்வளவு பெரிய அப்ளிகேஷன் அவனால ப்ரொடக்ஷன் லெவல்ல கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுட்டு. ஸோ அந்த டைம் ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு லைக் சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா அதாவது ஓப்பன் ஏஐ பாத்தீங்கன்னா ஏர்லி மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஏபிஐ ஆக்சஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா perplexity.ai கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இது அப்போ மட்டும் இல்லை, இப்ப வேற அவங்க வந்து ஏதாவது ஒரு ரீசெண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ் வந்துச்சுனாலுமே அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல லைக் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீட்ல அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட லைஃப் ஸ்டைல நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா லைக் நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார் பக்ஸோ இல்ல ஒரு பரிஸ்டால போய் உட்காந்து பண்ணோன்ட்டு இல்லை, ஈவன் ஒரு சென்னை ஃபில்டர் காஃபில இருந்து கூட பண்ணலாம். ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பை.